Hi guys, today I am going to take about the topic of maximum flow problem. This problem is I used to find the maximum flow in A to B, B to C of any distance. Maximum flow problemனா நம்ம ஒரு சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் நர்சிங் அப்படின்ற இடத்துக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ளோ பண்ணலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் அந்த மேக்ஸிமம் ஃப்ளோ ப்ராப்ளம். இதை வந்து ரெண்டு டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபோர்ட் ஃப்ளூக்கர்சன் அல்காரிதம், மேக்ஸிமம் ஃப்ளோ மின்கட் தியரம்னு பிரிக்கிறாங்க. நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது வந்து ஃபோர்ட் ஃப்ளூக்கர்சன் அல்காரிதம். A source is a node which does not contain entry edges. அப்படின்னா சோர்ஸ் வந்து நோடு தான், ஆனால் அது வந்து என்ட்ரி எட்ஜஸாக இருக்காது. அதே மாதிரி சிங்க்கு ஒரு நோடு, அதாவது டெஸ்டினேஷன் அது ஒரு நோடு, ஆனால் அதுக்கு வந்து லீவிங் எட்ஜ் இருக்காது. அதான் அது வந்து சைக்கிளாக தான் இருக்குது, எல்லாமே சைக்கிளாக தான் இருக்கும். அப்போ இது வந்து அதோட டெஃபினிஷன். இப்போ நம்ம அதோட ப்ராப்ளத்துக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 6 எட்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃப்ளோ அதுக்கு A to B, B to C அந்த இதுக்கு எவ்வளோ ஃப்ளோ இருக்குன்னு அதுவும் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து அகுமெண்டட் பார்த்து பிட்வீன் சோர்ஸ் அண்ட் சிங் வந்து நம்ம தான் கண்டுபிடிச்சி அந்த ஃப்ளோவை ரன் பண்ணணும். இப்போ நம்ம இனிஷியலாக வந்து எல்லாத்துக்கும் அதோட மேக்ஸ் ஃப்ளோ வந்து 0ன்னு எடுத்துக்கணும். 0/9, 0/4 அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கடுத்து ஸ்டார்ட் பண்ணணும் ப்ராப்ளத்தை. அகுமெண்டட் பார்த்து எடுக்கிறோம். அகுமெண்டட் பார்க்க எதுலேருந்து இது பண்ணினா A to B, B to D, B to Z. ஃபஸ்ட்டு அகுமெண்டட் பார்த்து அதுதான். அப்போ A to Bக்கு வந்து 9 இருக்குது, ஆனால் B to Dக்கு 4 தான் இருக்குது. அடுத்து D to Zக்கு 5 இருக்குது. இப்போ நம்ம 6 கொடுத்தோம்னா A to Bக்கு போயிடும், ஆனால் B to Dக்கு போகாது. அப்படின்றப்ப நம்ம மினிமம் வந்து 4 தான் கொடுக்க முடியும். அதனால் A to Bக்கு 4, B to D 4, அந்த D to Z 4. ஒரு பார்த்து முடிஞ்சிருச்சு. பார்த்து முடிஞ்சோடனே அது மேக்ஸிமம் ஃப்ளோ எவ்வளோ பார்த்து என்னென்ன பார்த்துன்னா அதை எடுத்து எழுதிடணும். அதுக்கடுத்து நம்ம A to Bக்கு ரிமைனிங் இன்னும் 5 இருக்குது. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் அகுமெண்டட் பார்த்து போகணும். நெக்ஸ்ட் அகுமெண்டட் பார்த்து A to B, B to E அண்ட் E to Z, E to Z அப்படின்றப்ப A to Bக்கு 5 இருக்குது. அதுக்கடுத்து B to Eக்கு 4 தான் இருக்குது. E to Zக்கு வந்து 6 இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ஃப்ளோ நம்ம 4 தான் கொடுக்கணும், ஏன்னா B to Eக்கு 4 தான் இருக்குது. அப்படின்றப்ப A to B 4, அது 8 ஆயிரும். 4 + 4 8 ஆயிரும். B to E 4, அது மேக்ஸிமம் ஃப்ளோ அட்டன் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து E to Z வந்து 6 இருக்குது. நம்ம 4 கொடுத்தா அது கிராஸ் ஆகி போயிடும். அது ஒரு அகுமெண்டட் பார்த்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் அகுமெண்டட் பார்த்து A to C, C to E, E to Z. A to Cக்கு 8 இருக்குது, C to Eக்கு 5 இருக்குது, E to Zக்கு 6, E to Zக்கு 6 இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே E to Zக்கு 4 ஃப்ளோ பண்ணிட்டோம், அதனால் ரிமைனிங் 2 தான் இருக்கும். நம்ம என்ன தான் A to C 8 இருந்தாலும் நம்ம 2 தான் ஃப்ளோ பண்ண முடியும், ஏன்னா நம்மளுக்கு ரிமைனிங் வந்து E to Zல 2 தான் இருக்குது. அப்போ A to C வந்து 2, C to Z 2, C to E 2. அடுத்து வந்து E to Z 6/6 ஆயிரும். மேக்ஸிமம் ஃப்ளோ அட்டன் பண்ணிடும். அதுக்கடுத்து அதில் எதுவுமே ஃப்ளோ பண்ண முடியாது. அதனால் அது ஒரு அகுமெண்டட் பார்த்து. A to C அண்ட் C to E அண்ட் E to Z வந்து 2. அடுத்து அகுமெண்டட் பார்த்து வந்து A to C, C to Z. A to C வந்து ஏற்கனவே 2 இருக்கும், அதனால் அது ஆனால் மேக்ஸிமம் ஃப்ளோ 8. நம்ம வந்து இந்த ரிமைனிங் 6 ஃப்ளோ பண்ணிக்கலாம். அடுத்து வந்து C to Zக்கு வந்து 3 தான், அதனால் 3 தான் ஃப்ளோ பண்ண முடியும், அதுக்கு மேலே ஃப்ளோ பண்ண முடியாது. அப்போ A to Cக்கு வந்து 3 கொடுத்தோம்னா 2 ஏற்கனவே ஆல்ரெடி 2 இருக்குது, அப்போ 5 ஆயிரும். அப்புறம் C to Z வந்து 3, அப்போ 3, அது மேக்ஸிமம் ஃப்ளோ ஆகிக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக எல்லா பார்த்து நம்ம பார்த்து ஃப்ளோ பண்ணிட்டோமான்னு பார்க்கணும். பண்ணிட்டோம்னா அதோட இந்த மேக்ஸிமம் ஃப்ளோ அல்காரிதம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஃப்ளோ இருந்துச்சுன்னா நம்ம அதை கண்டினியூ பண்ணி அந்த மேக்ஸிமம் ஃப்ளோ டெஸ்டினேஷனை போகிற ரூட் வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ அட்டன் பண்ணுற வரையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். இருக்கிற ப்ராப்ளத்துக்கு 4 பாத் வந்திருக்கு. அது என்னென்ன பார்த்துனா A to B, B to D, D to Z. அதுக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து 4. அடுத்து வந்து A to B, B to E, E to Z. அதுக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து 4.
A to C, C to E and E to Z. அதுக்கு மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து 2. A to C and C to Zக்கு வந்து மேக்ஸிமம் ஃப்ளோ வந்து 3. மொத்தம் அது மொத்தமாக மேக்ஸிமம் ஃப்ளோ ஆட் பண்ணோம்னா 13 வருது நம்மளுக்கு. அப்போ இந்த ப்ராப்ளத்துக்குரிய மேக்ஸிமம் ஃப்ளோ ஆர் மினிமம் ஃப்ளோ கொடுக்குறது வந்து 13 தான். அதுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் ஃப்ளோ நம்ம கண்டுபிடிச்சாச்சு.